தெனாலிராமன் கதைகள். இன்றைய தலைப்பு ராஜகுருவின் நட்பு ஏற்படுதல். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார். தெனாலி கிராமத்திற்கு அருகில் உள்ள ஊர் மங்களகிரி. அவ்வூருக்கு ராஜா தத்தாச்சாரியார் வந்திருந்தார். அவ்வூர் மக்கள் ராஜகுருவை வணங்கி ஆசி பெற்று சென்றனர். இதை அறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான். தன்னுடைய விகட திறமையாலும் பேச்சாற்றலாலும் ராஜகுருவின் சிஷ்யனானான். ராஜகுருவின் நட்பு கிடைத்த பின் தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுகோள்படியே ராஜகுருவும் அரண்மனையில் வேலையில் சேர்த்து விடுவதாக வாக்களித்தார். நான் போய் ஆள் அனுப்புகிறேன், அதன் பின் நீ வா என்று சொல்லி விஜயநகரத்திற்கு சென்று விட்டார். தெனாலிராமன் மிக கெட்டிக்காரனாக இருக்கிறான். இவனை மன்னனிடம் சொல்லி அரண்மனையில் விகடகவியாக சேர்த்து விட்டால் நம் வேலை போய்விடும் என்று எண்ணிய ராஜகுரு தெனாலிராமனுக்கு ஆள் அனுப்பவே இல்லை. தெனாலிராமனும் ராஜகுருவிடமிருந்து ஆள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து பல மாதங்கள் ஓடிவிட்டன. எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதன்படியே மனைவி மகனுடன் பல நாட்கள் நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தான். வாழ்க நலமுடன், அனைவரும் ஆயுள் தீர்க்கமுடன், ஆரோக்கியமுடன், ஆனந்தமுடன், ஐஸ்வர்யமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டும். சுஷீலா. கதை தொடரும்.